நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை சீமான் அவர்கள் மீது புதுச்சேரி காவல் நிலையத்தில் தாக்குதல், தகாத வார்த்தையில் பேசுதல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட 3 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. எதுக்காக இந்த வழக்கு பதிவுனா, புதுச்சேரியில நாம் தமிழர் கட்சியினுடைய கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. அந்த கலந்தாய்வு கூட்டத்துக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை உறுப்பினர் சீமான் அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார். அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல எஸ்ஐஆர் குறித்த கேள்விகளை பத்திரிகையாளர் எழுப்பினாங்க. அதுக்கு சீமான் அவர்கள் பதில் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பதில் சொல்லும் பொழுது குறுக்க மறிச்சு, எஸ்ஐஆர் தேர்தல் ஆணையம் தானே செயல்படுத்துது, இதுக்கும் மாநில அரசுக்கு என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகைகளுக்கு, தேர்தல் ஆணையம் அரசு சொல்லி செயல்படுதா இல்ல தேர்தல் ஆணையம் சொல்லி அரசு செயல்படுதா அப்படிங்கிற கேள்வியை சீமான் அவர்கள் எழுப்பியிருந்தாங்க. இல்ல மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு அந்த பத்திரிகை பதில் சொல்ல, சரி வழக்குல என்ன எஸ்ஐஆர் வேணாம்னு சொல்லிருக்காங்களா, எஸ்ஐஆர் இப்ப வேணாம்னு சொல்லிருக்காங்களா, என்ன வழக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி திருப்பி கேக்குறாங்க. அப்புறம் மெட்ரோ குறித்து பேசும்போது, மெட்ரோ என்பது வளர்ச்சி கிடையாது, இங்க ஒரு பள்ளிக்கூடத்துல கழிவறை கூட இல்லாம பல பள்ளிக்கூடங்கள் இருக்கு, பள்ளிக்கூடங்களே இல்லாம நிலைமையில தமிழ்நாடு இருக்கு. இந்த நிலைமையில மெட்ரோ என்பது வளர்ச்சி எப்படி சொல்ற, மெட்ரோ திட்டம் இந்திய அரசின் திட்டமா உலக வங்கியின் திட்டம், பல்வேறு கேள்விகளை அவர் கேட்கிறார். மீண்டும் மீண்டும் அந்த செய்தியாளர் உள்ள புகுந்து அரசிற்கு சார்பாக கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்காரு. அப்ப சீமானவர்கள், உனக்கு என்னையா பிரச்சனை, ஆரம்பத்தில் தொடர்ச்சி இப்படியே பேசிட்டு இருக்கேன்னு சொல்லி, ஒரு மைக்கும் கேமரா வச்சிருந்தா நீ பெரிய ஆளா, என்னெல்லாம் கேட்பியா அப்படின்னு சொல்லி கோபப்பட்டு பேசுறாங்க. இதை எடுத்து போட்டு சீமான் பத்திரிகையாளர் உரிமையில பேசிட்டாரு அப்படின்னு பத்திரிகையில் ஊடகங்கள்ல செய்திகள் கொண்டிருக்கிறது.